அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சுரதா அவர்கள் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. இடிப்பவன் மக்கள் நெஞ்சில் இடம்பெறான், இடிப்பவன் மக்கள் நெஞ்சில் இடம்பெறான், கெடுதல் செய்கிறவன் மக்கள் நெஞ்சில் இடம்பெறான். திருடி பாடல் தொடுப்பவன் என்றோ ஓர் நாள் தோற்று போய் விடுவான். நாட்டில் நடிப்பவன் பெருமை கொஞ்ச நாளைக்கே நிலைத்திருக்கும், கொடுப்பவன் பெருமை இந்த குவளையம் மறப்பதில்லைன்னு எழுதியிருப்பார். கொடுப்பவன் பெருமை இந்த குவளையம் மறப்பதே இல்லை. இந்த வையகம் மறக்கவே மறக்காதாங்க. யாரு கொடுக்குறானோ அவனுடைய பெருமையை இந்த வையகம் மறக்கவே மறக்காதான். எவ்வளவு பெரிய வார்த்தை பண்ணுது. இன்றைக்கும் கர்ணனை நம்மால மறக்கவே முடியலையே. பாரதம் படித்து கொண்டே வரக்கூடிய அத்தனை பேருமே இந்த கௌரவர்கள் பக்கத்தில் அத்தனை பேரை திட்டினாலும் கர்ணனை திட்டவே மாட்டாங்க. யாருமே கர்ணனை திட்டவே மாட்டாங்க. ஏன் பாருனா அவன் கொடுக்குறாங்க, கொடுத்தானுங்க. சார், அர்ஜுனன் கேட்கிறாரு போய் கிருஷ்ணர்கிட்ட, நானும் தானம் பண்ணுவேன், எனக்கும் தானம் பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்கு, அது ஏன் எல்லாரும் கர்ணனை மட்டும் தர்மவான்னு வாழ்த்துறாங்க? கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஒரு பொன் மலையை உருவாக்குனாராம். ஒரு பொன் மலையை உருவாக்கி அர்ஜுனனை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, அர்ஜுனா, இந்த பொன் மலைய இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ளர சூரிய அஸ்தமனத்துக்குள்ளர நீ எல்லாத்துக்கும் தானம் பண்ணணும், வந்தவங்களுக்கு எல்லாம் தானம் பண்ணணும். அர்ஜுனன் என்ன பண்ணிருக்காரு, பொன் மலையை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி அதை எடுத்து மக்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருக்காரு. இப்ப மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா ஒவ்வொருத்தரும் திட்டிட்டு போறாங்க. எனக்கு இவ்வளவுதான் கொடுத்துருக்காரு, அவனுக்கு போய் அவ்வளவு கொடுத்துருக்காருன்னு எல்லாம் திட்டிட்டு போறாங்க. அர்ஜுனன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான், என்னப்பா இது, கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்டோம்னா என்னால இது கொடுத்து முடிக்க முடியல, பாதி மலை கூட ஒன்றும் கரையல, என்ன பண்றது? இப்ப கர்ணன் அழைச்சிருக்காரு, கர்ணன் அழைச்சாராம். இந்த பாருப்பா, இந்த பொன் மலை இருக்கு, இதை நீ சரியான நபர்களுக்கு தானம் பண்ணணும். இந்த கர்ணன் இப்படியே பார்த்தானா, இந்த பொன் மலைய அப்படியே கிருஷ்ணருக்கே தானமா கொடுத்தானா, இந்தா இதை நீயே வச்சுக்கோ, பொன் மலையை நான் உனக்கு தானமாக தருகிறேன், இதை நீ அப்படியே நீயே வச்சுக்கோ, நீ தான் எல்லாருக்குமாக நன்மை செய்வனாயிற்றே, இந்த பொன்மலையை வைத்து மற்றவர்களுக்கு நன்மை செய்யிட்டு கர்ணன் போயிட்டே இருந்தாராம். என்ன தெரியுமா அந்த விஷயம்? இது தன்னுடையது, இதை நான் கொடுக்கும் போது எனக்கான அங்கீகாரம் வேண்டும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த இடத்துலதான் சார் தானம் தோற்று போகிறது. டாக்ஸ் எக்ஸப்ஷனுக்காக நான் தானம் பண்றேன்ப்பா, அல்லது ஒரு செல்ஃபி எடுத்து இந்த இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் போட்டுக்கிறதுக்காக நான் தானம் பண்றேன்ப்பா, எல்லாரும் என்னை புகழ்றதுக்காக நான் தானம் பண்றேன்ப்பா, ஏதோ ஒரு அங்கீகாரத்தை இந்த சமூகத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம்ல, அந்த இடத்தில் தானம் தர்மமும் தோற்று கொண்டிருந்தான். இது என்னுடையது இல்லை, நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போகக்கூடிய அந்த நிலை இருக்குல்ல, அதுதான் சார் தானத்தினுடைய உச்சம்ன்றாங்க. சார், ரத்தன் டாட்டா சொல்றாரு, என்கிட்ட ஒரு வெற்றிடம் இருந்துகிட்டே இருந்தது, எம்டி ஸ்பேஸ் இருந்துட்டே இருந்தது. எல்லாரும் வந்து புதுசா தொழில் தொடங்க சொன்னாங்க, அல்லது வெளியூர்களுக்கு நிறைய பயணப்பட சொன்னாங்க, புதிதான விஷயங்களை நிறைய பண்ண சொன்னாங்க. ஆனா என் நண்பர் சொன்னாரு, நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருக்கு, அதுல வந்து நடக்க முடியாத குழந்தைகள் இருக்காங்க, ஒரு வீல் சேர் வாங்கி தர முடியுமான்னு கேட்டாரு. அதனால என்ன, நம்ம ட்ரஸ்ட்ல சொல்லி நம்ம வீல் சேர் வாங்கிக்கலாம், நீயே வந்து கொடுக்கணும் பாரு. சார், ரத்தன் டாட்டா சொல்றாரு, நான் அந்த ஆசிரமத்துக்கு போனேன், நிறைய 400 வீல் சேர்கள் வாங்கி கொடுத்தோம். அந்த குழந்தைகள்லாம் அங்கேயே இருந்த குழந்தைகள் தான். ஆனா பட்டாம்பூச்சிகள் பறக்கிற மாதிரி அத்தனை குழந்தைகளும் பறந்தாங்க. அதுல ஒரு குழந்தை வந்து என் பேண்ட்டை பிடிச்சி இருந்தா, என் முகத்தை ஒரு 5 நிமிஷம் பார்க்க முடியுமான்னு கேட்டா. நான் ஏன்னு கேட்டேன், நாளைக்கு நீங்களும் சொர்க்கத்துக்கு வருவீங்க, நானும் சொர்க்கத்துக்கு வருவேன், அப்ப நான் உங்க முகத்தை மறந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக என்னை ஒரு முறை பாருங்களேன்னு அந்த குழந்தை சொன்னான். அந்த எம்டி ஸ்பேஸ், அந்த வெற்றிடம் எனக்கு அப்பொழுதுதான் முழுமையடைந்ததுன்னு ரத்தன் டாட்டா சொன்னார். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒரு வெற்றிடம் இருக்கு சார். அந்த வெற்றிடத்தை முழுமைப்படுத்துவது அடுத்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த உதவிதான் சார். மதர் தெரசாவை ஏங்க இன்னைக்கும் போட்டுட்டு இருக்கோம். அவங்க திருவழியா போயிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு முதியவர் தெருல நாய்க்கு நிகரா படுத்திருக்காரு. நாய்க்கு எப்படி கிடக்குமோ அப்படி படுத்திருக்காரு. உடம்புல புழு நெளியுது சார். குப்பைகளுக்கு நடுவுல ஒரு முதியவர், எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க. அவரை வந்து ஒரு மனிதராகவே யாருமே பார்க்கல. அன்னை தெரசா மட்டும் போய் அவரை தொட்டு தூக்குறாங்க. அவங்க அப்ப இருந்த ஒரு சாதாரண வீட்டுல அவர் கொண்டு வராங்க. அவருக்கு மருத்துவம் பார்க்கறாங்க. அவரை கடைசி வர கிட்டத்தட்ட 1 வாரத்துல அந்த பெரியவர் இறந்து போயிட்டாரு. கடைசி வரை அவர் பார்க்கறாங்க. அவருக்கான நல்லடக்கமும் நடக்குது. ஆனா அந்த பெரியவர் இறக்கும் போது தெரசா அவர்களுடைய கைகளை பிடித்து சிரித்து கொண்டே இருந்தாராம். என்ன தெரியுமா அர்த்தம்? நான் சாகும்போது நாய் மாதிரி சாகலையா, மனுஷன் மாதிரி சாக, எனக்கு இந்த மரியாதையான மரணத்தை கொடுத்துவதற்காகவே, இந்த மரியாதையான இறப்பை தந்தமைக்காகவே நன்றின்ற போர்ல அவர் வந்து அப்படியே அன்னை தெரசாவுடைய கண்களை பார்த்து கொண்டே சிரித்து கொண்டே இறந்தார்னு தெரசா அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்றாங்க. நிருபர்கள் கேட்கிறாங்க, நீங்கள் ஏன்
மனிதர்களுக்கு அல்லது நீங்கள் ஏன் தெருவில் இருப்பவர்களுக்கு கூட இத்தகைய அன்பை கொடுக்க வேண்டுமான்னு கேட்கிறாங்க. தெரசாமியுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் பிறர் மீது குறைகளை கண்டு கொண்டிருந்தால் அவர்களிடம் அன்பு செலுத்துவதற்கு நேரமே இருக்காது. இந்த மனுஷன் ஏன் தெருவுக்கு வந்தாரு, இந்த மனுஷன் ஏன் இந்த நிலைக்கு வந்தாரு, இவர் நல்லா இருந்தவர் ஏன் இப்படி ஆனாரு, இவர் என்னென்ன தப்பு பண்ணாருன்னு பிறர் மீது குறைகளை கண்டு கொண்டிருந்தால் அவர்கள் மீது அன்பு செலுத்த முடியாதுன்னு தெரசாமிக்கு அற்புதமான ஒரு வார்த்தை. அவங்க சொல்றாங்க, மனிதர்களுக்கு நம்மால் முடிந்த அளவிற்கு வாழ்வை தர வேண்டும். வாழ்வை கொடுக்க முடியவில்லையா, மரியாதையான இறப்பை கொடுக்க வேண்டும். அதைத்தான் நான் செய்கிறேன் அன்னை தெரசா சொன்னாங்க. ஏதோ ஒரு வகையில நமக்கு தெரிந்த மக்களுக்கு, சார் தமிழ் அதானே சார் கற்றுக் கொடுத்தது, யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நீங்க சாப்பிட்றப்போ ஒரு கைப்பிடி எடுத்து சாப்பிடுறியா, உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறர்க்கோர் இன்னுரை தான். எதுவுமே முடியலையா, 4 பேருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கப்பாங்க. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜீவராசிகள் மீது நாம் காட்டக்கூடிய கருணை, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடம் நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய உணவு, நம்மை சுற்றி கஷ்டப்படுபவர்களிடம் நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அன்பான வார்த்தை, இந்த அன்பு தான், இந்த செயல் தான் இந்த நாளை மட்டுமல்ல எல்லா நாளையும் தியாகம்.